காங்கிரஸோட காட்டுகிற நெருக்கம் என்பது தன்னுடைய ஆட்சிக்கு உலை வைத்து விடுமோ என்று அவர் கருதுகிறார். இது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, அவர் தன்னையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக. மொத்தத்துல சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகளுடைய பங்கேற்பே இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. தன்னை முதுகில் குத்திய காங்கிரஸை அவர் பழிதீர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசுக்கு நெருங்கி வருகிறார். விஜய்க்கு தேவையான உதவிகளை செய்ய விடாமல் மத்திய அரசு தடுத்துட்டாலே போதும், விஜயால ஆட்சியை ரன் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டாலின் போடுற கணக்கு. 4 மாசம் இல்ல 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்வி கூறுகிறது அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸ் பார்லிமெண்ட்லயும் வெர்டிகலா ஸ்பிளிட், சட்டப்பேரவையிலும் வெர்டிகலா ஸ்பிளிட். சோ மம்தாவுடைய கட்சி பனான் காலி, கதம் கதம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திமுகவும் பங்கேற்காத, தாவேகாவும் பங்கேற்காத இந்தி கூட்டணியின் கூட்டம் நடந்திருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் நண்பர்களே. நேற்று புதுடில்லியில் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் நடந்திருக்கிறது. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்கள் நடந்தன. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டிஎம்கே பங்கேற்கவில்லை, தாவேகாவும் பங்கேற்கவில்லை. தாவேகாவுடன் திடீரென்று காங்கிரஸ் கைகோர்த்து தங்கள் முதுகில் குத்திவிட்டதை காரணம் காட்டி திமுக பங்கேற்கவில்லை. ஆனால் அதே காங்கிரஸ் தன்னுடைய பக்கத்தில் வந்து தனக்கு ஆதரவு கரம் நீட்டிய பிறகும் தாவேகாவும் பங்கேற்கவில்லை. திமுக கோபத்துக்கு ஒரு காரணம் புலப்படுகிறது. ஏன்னா தேர்தல் வரைக்கும் டிஎம்கே கூடவே பயணித்து விட்டு டிஎம்கே வாக்குகளையும் பெற்று 5 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் தேர்தல் முடிஞ்ச 2 நாள்ல ஸ்விட்ச் ஓவர் ஆகி தாவேகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டி தாவேகாவுடைய அமைச்சரவையிலையும் பங்கெடுத்து 2 அமைச்சர்களை பெற்று ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ரொம்ப விவரமா தேர்தலுக்கு முன்னால டிஎம்கே இடமிருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை பெற்றுக்கொண்டது காங்கிரஸ். தேர்தலுக்கு பிறகு தாவேகாவிடம் இருந்தும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அப்போ இதெல்லாம் பார்த்தால் டிஎம்கேக்கு பயங்கரமா கடுப்பு வரும். பொதுவா எந்த கட்சிக்குமே தன்னுடைய ஆதரவால் ஜெயித்த ஒரு கட்சி திடீரென்று தனக்கு எதிராக திரும்புகிறது அப்படின்னா ஒரு கோபம் வரும், ஒத்துழைக்க மறுக்கும். அந்த அடிப்படையில இந்தி கூட்டணி கூட்டத்தில் டிஎம்கே பங்கேற்காதது நமக்கு வியப்பளிக்கவில்லை. அது இயல்பான ஒரு விஷயம், ஏற்புடைய ஒன்றும் கூட. ஆனா தாவேகாவுக்கு என்னாச்சு? ஓடோடி வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டியது காங்கிரஸ். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் வண்டியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே தரப்புல அவங்க என்ன ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்கள இப்போ நாங்க திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சபாநாயகருக்கு கடிதம் எழுதிட்டாங்க, எஸ்பி வேலுமணி அன்கோ. அதெல்லாம் கழிச்சுட்டா இன்னைக்கு தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்ட்ரென்த், அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க ஸ்ட்ரென்த் 119, மெஜாரிட்டிக்கு தேவை 118. ஸோ மெஜாரிட்டிக்கு என்ன தேவை, அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா 1 தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப தாவேகா கவர்மெண்ட் ரன் ஆறதுல ரொம்ப குரூஷியலா பங்கு வகிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். காங்கிரஸுக்கு தான் 5 சீட்டு, மற்ற கட்சிகள் இந்த 2 சீட்டு கட்சி அவ்வளவுதான். இதுக்கு தான் 5 சீட் இருக்கு. அந்த 5 பேர்ல 2 பேர் மினிஸ்டர்ஸ் வேற, தாவேகா மினிஸ்டர்ஸ். அப்படிங்கிறப்போ இந்திய கூட்டணியில தாவேகா என்ட்ரி ஆகியிருக்கும், தன்னை இணைத்து கொண்டு இருக்கும். அதை செய்யல. இத்தனைக்கு இந்த இந்திய கூட்டணி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக உத்தவ் தாக்கரே கட்சியை சார்ந்த மிக முக்கிய தலைவர்களின் ஒருவரான சஞ்சய் ரவுத் ஒன்றை கூறியிருந்தார். அது என்னன்னா, திமுக போனால் என்ன, திமுகவுக்கு பதிலாக தாவேகா வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். डीएमके पक्षाला काही जागा मिळालेल्या आहेत, काँग्रेस पक्षाला 5 जागा आहेत, पीएमके पक्षाला 4 जागा आहेत. आता या सगळ्यांनी मिळून जर टीव्हीकेच्या मागे उभे राहिले तर सरकार बनू शकेल. சோ தாவேகா அந்த டெல்லி கூட்டத்தில் இடம்பெறும் என்று கருதி இருந்தார்கள். ஆனால் தாவேகா வரல. என்ன காரணம்? ஏன் தாவேகா வரல? அதாவது ஒரு சூட்சமான காரணம் இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸோட கைகோர்த்ததுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப கோபம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழக அரசுடைய கஜானா காலி. இதற்கு முந்தைய டிஎம்கே அரசு சுத்தமா தொடச்சு வலிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லி நான் கேட்டது, 3 மாசத்துக்கு மேல இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில டிஎம்கே விட்டு சென்று இருக்கிறது. 3-4 மாசத்துக்கு பிறகு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவது கூட ஒரு சவாலுக்குரிய விஷயமாகிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்திய அரசை நம்பித்தான் இந்த அரசை, மாநில அரசை நடத்தியாக வேண்டும். நீங்க மத்திய அரசை பகைத்து கொள்ள முடியாது.
அதனாலதான் ஏற்கனவே நம்ம காங்கிரஸ் ஆதரவு வாங்கினதே மோடி அரசுக்கு பிடிக்கல. இதுல காங்கிரஸோட இந்தி கூட்டணியிலும் சேர்ந்து கைகோர்த்து நாம ரொம்ப தீவிரமா இறங்குவது மத்திய அரசின் கோபத்தை அதிகமாக்கி விடும் அப்படின்னு பயந்துதான் இந்தி கூட்டணிக்குள் தாவேகா காலடி எடுத்து வைக்கவில்லை, கொஞ்சம் தள்ளி நிற்கிறது. ஆக்சுவலா இதுக்கான சிம்டம்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்ப பெங்களூர்ல DK சிவகுமார் முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டார். அந்த நிகழ்வுக்கு விஜய் போகலையே. சரி, அது போல பாத்தீங்கன்னா கேரளத்துல சதீசன் அவர்கள் காங்கிரஸ் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் கேரளத்தில் அரியணை ஏறுகிறது. அந்த நிகழ்வுக்கு விஜய் போகலையே. சோ காங்கிரஸ் தொடர்பான 2 முக்கிய நிகழ்வுகளுக்கு, அந்த 2மே தமிழகத்துடைய அண்டை மாநில நிகழ்வுகள், பக்கத்துல தான். இந்த 2 மாநிலத்தில் விஜய்க்கும் ரசிகர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த 2 மாநிலத்துல நடந்த முதல்வர் பதவியேற்பு வைபவத்துக்கு விஜய் போகவில்லை. சோ விஜய் காங்கிரஸ் சப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளுகிறார், அதை அனுபவிக்கிறார். அதுக்கு பிரதிபலனா அவங்க எம்எல்ஏக்கள் 5 பேர்ல 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டார், அதோட முடிஞ்சது. அதுக்கு மேல காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி ஒட்டி உறவாட அவர் தயக்கம் காட்டுகிறார். காங்கிரஸோட காட்டுகிற நெருக்கம் என்பது தன்னுடைய ஆட்சிக்கு உலை வைத்து விடுமோ என்று அவர் கருதுகிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் வாக் பண்ணிட்டு இருக்கார். இப்படி அப்படி போகாம, அப்படி இல்லைன்னா மோடி எப்ப சுண்டி இழுப்பார்னு தெரியாது, அமித்ஷா என்ன செய்வார்னு தெரியாது. இது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, அவர் தன்னையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஏன்னா அவர் மேல வழக்கு இருக்கு. விஜய் மீதான அத்தனை வழக்குகளும் மத்திய அரசின் துறைகள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள். மத்திய அரசு நினைச்சு இறுக்கி பிடிக்கணும்னு நினைச்சால் அது வேற விதமாயிரும், கதை கண்டலாயிரும். குறிப்பா அந்த கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ வழக்கு இருக்கே, அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு வழக்கு. அதுல விஜயை குற்றம் சாட்டுவதற்கான முகாந்திரங்களும் உண்டு, ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே கடந்து போயிட முடியாது. அப்படிங்கிறப்போ விஜய் நேரடியாக மத்திய அரசையும் மோடியையும் அமித்ஷாவையும் பகைத்துக் கொள்ளக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்று கருதுகின்ற காரணத்தினால் அவரும் இந்தி கூட்டணியில் பங்கேற்கவில்லை. மொத்தத்துல சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கட்சிகளுடைய பங்கேற்பே இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இது தவிர டிஎம்கே தாவேகா தவிர ஆம் ஆத்மியும் பங்கேற்கவில்லை. ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் மேல கோபம். டெல்லியில தன்னுடைய கட்சியின் மோசமான வீழ்ச்சிக்கு காரணம் காங்கிரஸ் என்று அந்த கட்சி கருதுகிறது. டெல்லி எலெக்ஷன் அப்போ, எலெக்ஷனுக்கு முன்னால காங்கிரஸோட கூட்டணி வைக்க ஆம் ஆத்மி ட்ரை பண்ணியது. ஆனால் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி இல்லை என்று எடுத்த எடுப்பிலேயே கையை கழுவியது காங்கிரஸ். ஆக்சுவலா காங்கிரசும் கை கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு நின்றிருந்தால் அநேகமா பிஜேபி அங்கே ஆட்சி அமைத்திருப்பது அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது. எப்ப தனக்கு தேவையோ அப்போ காங்கிரஸ் கை கொடுக்க மறுத்தது என்கிற காரணத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காங்கிரஸ் மீது கோபம் இருக்கிறது. பொதுவாகவே மாநில கட்சிகள் எல்லாவற்றுக்குமே காங்கிரஸ் மேல ஒரு கோபம் இருக்கிறது. கூட்டணியில இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையே காங்கிரஸ் விட்டு வைப்பதில்லை, அந்த மாநில கட்சிகளை அழிக்கும் நோக்கத்தில் காங்கிரஸ் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பரவலா மாநில கட்சிகள் அனைத்துக்குமே விட்டன. ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ டெல்லியில ஆம் ஆத்மிக்கு ஒத்துழைக்கலன்னா அதனால காங்கிரஸுக்கு என்ன லாபம்? திரும்ப பிஜேபி தானே ஆட்சிக்கு வரும், அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணணும்? ஆனால் காங்கிரஸ் இந்த விஷயத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டமிடுகிறது. இன்னைக்கு நம்பர் 1ஆகவோ நம்பர் 2ஆவோ டெல்லியில ஆம் ஆத்மி இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப ஆம் ஆத்மி காலவாரி விட்டு ஆம் ஆத்மியுடைய ஆட்சியை வரவிடாமல் செய்து விட்டால், இதே போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து செஞ்சு ஆம் ஆத்மி அழிந்து விட்டால் திரும்பவும் காங்கிரஸ் தன்னுடைய பழைய இடத்துக்கு டெல்லியில வந்துடலாம். இதுக்கு முன்னால தொடர்ச்சியா ஷீலா தீட்சித் பீரியட்ல 3 முறை கண்டினியூஸா ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ். சோ அந்த இடத்தை பிடிக்கணும்னா, திரும்ப அந்த பழைய குளோரியை நோக்கி போகணும்னா இந்த இடையில இருக்கிற மாநில கட்சிகள் தொலையணும். அதனாலதான் மாநில கட்சிகள், அதாவது தாங்கள் தோற்றாலும் பரவாயில்லைன்னு சொல்லி மாநில கட்சிகளை ஒழிக்கக்கூடிய ஒரு ஐடியாவோட காங்கிரஸ் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஷயம்தான் இந்தி கூட்டணியில பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு எராப்ட் ஆயிருக்கு. இப்ப நேரடியாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறையை திருமாவளவன் கண்டித்து இருக்கிறார். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் மேற்கொண்ட அணுகுமுறை திமுகவை, திரிணாமுல் காங்கிரஸை வெகுவாக பாதித்திருக்கிறது. தன்னுடைய அணுகுமுறையை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மாத்திக்கணும், காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று
திருமாவளவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் தான் இவ்வளவு நேரம் நம்ம அலசினோம். மாநில கட்சிகளை எப்படியெல்லாம் கால வாரி விடுகிறது, எப்படியெல்லாம் முதுகில் குத்துகிறது அப்படி. சோ மொத்தத்துல இந்த டெல்லியில் நடந்த இண்டி கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் ஒரு விஷயத்தை நமக்கு கிளியர் கட்டா இண்டிகேட் பண்ணுகிறது. அது என்ன அப்படின்னா, இண்டி கூட்டணி கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை, சில கட்சிகள் கலந்து கொள்ளவே இல்லை. எதிர்காலத்தில் இந்த கட்சிகள் இண்டி கூட்டணிக்கு எதிரானதாகவும் போகலாம். இவ்வளவையும் நாம பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுல மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு இருக்கிற இந்திய கூட்டணி கூட்டத்துல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஜ்ரிவால் கலந்துக்கல. ஆனா கலந்து முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மம்தாவை தனிப்பட்ட முறையில சந்தித்து பேசி இருக்கிறார் கேஜ்ரிவால். சோ அவங்க தங்களுக்குள்ள பர்சனலா அசோசியேட் ஆகிக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டணி, இந்தி கூட்டணி அப்படிங்கிற அந்த வடிவத்துக்குள்ள வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். இது இந்தி கூட்டணியுடைய அப்பட்டமான தோல்வியை காட்டுகிறது. அதனால இனிமேல் இந்திய கூட்டணி என்பது பழைய ஷேப்ல இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிகிறது. காங்கிரசின் அணுகுமுறை பற்றி நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனால் காங்கிரசின் தலைவர் கார்கே இண்டி கூட்டணியின் ஒற்றுமைக்கு வலியுறுத்தி இருக்கிறாரே. இதுதான் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலேயே ஆட்டுறதுன்னு பேரு. அந்த பக்கம் திருமாவளவன் இந்திய கூட்டணியில் இத்தனை குழப்பத்துக்கு காரணமே காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு இவ்வளவும் சொல்லுகிறார். மல்லிகார்ஜுன கார்கே கம்ப்ளீட்டா வேற விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒற்றுமையை வலியுறுத்துகிறவர்கள் அந்த ஒற்றுமையை பேடக்கூடிய விதத்துல நடந்துக்கணும். இப்ப டிஎம்கே முதுகுல குத்தினா அதுக்கப்புறம் டிஎம்கே அந்த இந்தி கூட்டணியில தொடருமா? அதே போல கேரளத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டார்கள். அது தப்பு இல்லை, ஏன்னா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இந்த ரெண்டு கட்சி தான் உண்டு. ஓகே, ஆனால் என்ன விதமான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டன? ஒரு அடிப்படையே இல்லாமல் அடி வயிற்றுல குத்துற மாதிரி ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேல காங்கிரஸ் வைத்தது. இப்போ அதற்கு விளக்கம் கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி MA பேபி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடிதம் எழுதுகிறார். அதாவது தேர்தல் நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, காங்கிரஸ் ஏதாவது சொல்லி அப்படியே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது பிஜேபியுடைய பினாமி, அது பிஜேபிக்காக வேலை பார்க்குதுங்கிற மாதிரி அப்படி கொண்டு விட்டாங்க. இப்ப MA பேபி என்ன விளக்கம் கேட்டிருக்காங்கன்னா, எப்படி இப்படி சொல்லலாம்? அந்த கேரளால உங்களுக்கு எனக்கும் தான் போட்டி, இதை ஆரோக்கியமான கொண்டு போயிருக்கணும். நான் பிஜேபியின் பி டீம்னு சொல்லிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம்? இதை நீங்க கொஞ்சம் புரிய வைங்க. இந்திய கூட்டணி கூட்டம் நடைபெற இருக்கிறது, இந்த மாதிரி சொன்னது தவறு இல்லையா அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறார். இங்க நம்ம மல்லிகார்ஜுன கார்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை பாதுகாக்க தவறியதே காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குற்றச்சாட்டு, திருமாவளவனுடைய குற்றச்சாட்டு, எல்லாம் இந்திய கூட்டணி கட்சிகள் தான். இதுல எப்படின்னா, இந்திய கூட்டணியுடைய நோக்கம் பிஜேபியை வெற்றி பெற செய்ய விடாமல் பார்த்துக் கொள்வது, அதுதான் பிரைம் நோக்கம். அந்த இந்திய கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, இன்னும் ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் கேரளத்தில் பிரச்சாரம் செய்கிறது பிஜேபியுடைய பி டீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று. ஏங்க, அதுல அவ்வளவு உறுதியாக இருந்தால், நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுல அவ்வளவு உறுதியாக இருந்தால், பிஜேபியுடைய பி டீமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட ஒரு கூட்டணியில் எப்படி இடம்பெறலாம்? அப்ப அது இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லணும். ஒரு பக்கம் இந்தி கூட்டணி கூட்டம்ங்கிற பேர்ல அவங்களையும் வச்சுக்கிட்டே பேசுறீங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியின் பி டீம்னு சொல்றீங்க. பிஜேபிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டே கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்குத்தான் MA பேபி விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமையை சீர்குலைப்பதே காங்கிரஸ் தான். அதைத்தான் குற்றச்சாட்டாகவும் மற்ற தலைவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் தரப்புல மல்லிகார்ஜுன கார்கே நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று மற்ற கட்சிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார். இதுதான் காங்கிரசினுடைய டிராமா, இதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் என்னைக்குமே ரெட்ட வேஷம் போடும். ஒரு நாள் கூட அது தனக்கும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டது கிடையாது, அடுத்தவன்ட்டையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளாது. நேற்றைக்கு நடந்த அந்த இந்திய கூட்டணி கூட்டத்துல டோட்டலா எக்ஸ்போஸ் ஆனது காங்கிரஸ் தான். விஜயின் அரசு அடுத்த 3 மாதங்களுக்காவது தாக்கு பிடிக்குமா என சந்தேகம் எழுப்பி இருக்கிறாரே திமுக தலைவர் ஸ்டாலின். அதாவது ஆட்சி பொறுப்புக்கு தாவேகா வந்ததும் ஸ்டாலின் கூறிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அடுத்த 6 மாசம் அமைதியா இருப்போம், விமர்சிக்க மாட்டோம்,
6 மாசத்துக்கு பிறகுதான் எங்களுடைய விமர்சனம் தொடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவில் இணையும் நிகழ்வு அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. அந்த நிகழ்வுல பேசின ஸ்டாலின், நாம 6 மாசம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தான் பொறுமை காத்தோம், அப்படி ஏற்கனவே நான் சொல்லி இருந்தேன். ஆனால் இப்போ நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது இப்பவே பேசணும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு மேல விஜயனுடைய அரசு தாக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாசத்துக்கு இதை பற்றி நான் பேச போறதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு தாவேக்க இன்னொரு 3 மாசத்துக்கு சஸ்டெயின் ஆறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவமிக்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அது அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியுமா? அவர் ஒரு முன்னாள் முதல்வர், 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இவ்விதமாக சொல்லி இருக்கிறார்னா அடுத்த 3 மாதங்கள் விஜய் தாண்டி வர்றதே ரொம்ப கஷ்டம், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம் அப்படிங்கிற டோன்ல சொல்லி இருக்கிறார்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதாவது இப்பவே டிஎம்கே ஓரளவு ப்ரோ பிஜேபி டோன்ல போயிட்டு இருக்கு. நேரடியா கூட்டணிக்குள்ள வரப்போறது இல்லை அப்படின்னாலும் ஒரு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டை பிஜேபிக்கு அது வழங்கும் போல தெரிகிறது. ஒரு இயல்பான பொலிட்டிக்கல் லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்க ஆன்டி காங்கிரஸ் அப்படின்னு ஆனீங்கன்னா ப்ரோ பிஜேபின்னு ஆயிடுவீங்க. நீங்க ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்தீங்கன்னா நீங்க ப்ரோ காங்கிரஸ் தான் போய் சேரும். சோ இந்த பொலிட்டிக்கல் லாஜிக்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தன்னை முதுகில் குத்திய காங்கிரஸை அவர் பழிதீர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னை தன் தொகுதியிலேயே வீழ்த்திய தாவேகாவை கவிழ்க்க வேண்டும் என்று அவர் நினைப்பதில் அரசியல் ரீதியான நியாயங்கள் நிறைய உண்டு. ஒரு அரசியல்வாதி அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் களமாடுவார். சோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசுக்கு நெருங்கி வருகிறார். பிஜேபியோட கொஞ்சம் கொலாபரேட் ஆக தொடங்கி இருக்கிறார். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் 28 எம்பிக்கள்ல 20 பேர் என்டிஏவில் தங்களை இணைத்துக் கொண்டு விட்டார்கள். தங்களை தனி அணியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்டிஏவுக்குள்ள வந்துட்டாங்க. ஏற்கனவே என்டிஏல 293 ஸ்ட்ரென்த் இருந்தது. இந்த 20ஐயும் சேர்த்து 313ஆக உயர்ந்து விட்டது. 313ங்கிறது கிட்டத்தட்ட 2014ல என்டிஏக்கு சமம், மோரார்லெஸ். அந்த இடத்துக்கு பிஜேபி வந்தாச்சு. ஏற்கனவே மம்தாவுடைய சட்டப்பேரவை திரிணாமுல் காங்கிரஸ் 2 விட்டு இருக்கிறது. மொத்த எம்எல்ஏக்கள் 80 பேர். இல்ல கிட்டத்தட்ட 60 பேர் தனியாக போய் தங்களை தனி அணியாக சொல்லிக் கொண்டு அவர்கள் தனியாக அமர்ந்து விட்டார். The speaker has accepted that. So the point is that 2/3 of the members, 80 members were elected by Trinamool Congress symbol. 2/3 of them, more than 2/3 of them, has given our claim and the claim has been accepted. அவங்க அபிஷேக் பானர்ஜி கண்ட்ரோல்ல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. As far as this 18 West Bengal Legislative Assembly is concerned, Abhishek Banerjee has no relation with this Legislative Assembly. So சட்டப்பேரவை திரிணாமுல் காங்கிரஸ் பெருமளவு மம்தாவின் கையை விட்டு போய்விட்டது. இப்போ அவருடைய நேரடி எக்கோ பார்லிமெண்ட்ல அடிக்குது. லோக்சபால 28 எம்பிக்களில் 20 பேர் மம்தாவை விட்டு வெளியில வர்றது மட்டும் இல்ல, தனி அணியாக செயல்பட்டது மட்டுமல்ல, என்டிஏவை ஆதரிக்க தொடங்கி விட்டார். என்டிஏவுடைய பார்ட்னர்ஸா இருக்காங்க அவங்க. அந்த 20 பேரை சேர்த்து தான் 313 எண்ணிக்கை சொன்னேன். அப்போ மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸ் பார்லிமெண்ட்லயும் வெர்டிகலா ஸ்பிளிட், சட்டப்பேரவையிலும் வெர்டிகலா ஸ்பிளிட். சோ மம்தாவுடைய கட்சி பணால் காலி, கதம் கதம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு இறங்குமுகமான ஒரு சூழ்நிலையில இந்திய கூட்டணிக்குள்ளேயும் அவருக்கு பெரிய மரியாதை இருக்காது. அடுத்து வரப்போகிற 2029 தேர்தலில் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார், என்ன ஓட்டு வாங்குவார்? வேகமா அவருடைய கட்சியும் வெஸ்ட் பெங்கால் சிபிஐஎம் காங்கிரசும் எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவலுக்கு வந்து நின்றுமா? இதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதுக்கு மத்தியில டிஎம்கே எம்பிக்கள் அத்தனை பேரும் இஷ்யூ பேஸ்டா பார்லிமெண்ட்ல பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க தயாராகி விட்டார். அப்படிங்கிறப்போ மத்திய அரசு கிட்டத்தட்ட
நம்முடன் நெருங்குகிறது. திரும்பவும் ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையை சொல்றேன். டிஎம்கே நெருங்குகிறது அப்படிங்கிறது இஷ்யூ பேஸ்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள மட்டும். கட்சி கூட்டணி அப்படிங்கிற அளவுல நெருங்குவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதிலும் குறிப்பா RSS தலையீடு இருக்கிற வரை பிஜேபியோட டிஎம்கே கைகோர்ப்பது மிக மிக கடினம். ஏன்னா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு கட்சியோட டெங்குவை போல் மலேரியாவை போல் சனாதனத்தையும் ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவருடைய ஒரு கட்சியோட எப்படி பிஜேபி அலையன்ஸ் வைக்க முடியும்? அதுல லாஜிக்கே இல்லையே. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ஆனால் பிஜேபிக்கும் இந்த கட்சி எம்பிக்களுடைய ஆதரவு சில விஷயங்களுக்காக தேவைப்படுகிறது. முக்கியமான பில்ல கொண்டுறாங்க, ஆனா அதுக்கு தேவையான வாக்குகள் இல்லை. இந்த எம்பிக்களை நம்பித்தான். சோ இப்ப என்னாச்சு அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் 20 எம்பிக்கள் நேரடியாக என்டிஏவுக்குள்ளேயே வந்து விட்டார். அதே போல டிஎம்கே 20 சொச்சம் எம்எல்ஏக்கள் வெளியிலிருந்து ஆதரிக்க தயாராக இருக்கிறார். அதனால டிஎம்கேயும் மத்திய அரசை நெருங்குகிறது, மத்திய அரசும் டிஎம்கே நெருங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில விஜய்க்கு ஒரு கடுமையான பிரஷரை உருவாக்க முடியும். விஜய்க்கு தேவையான உதவிகளை செய்ய விடாமல் மத்திய அரசு தடுத்துட்டாலே போதும், விஜயால ஆட்சியை ரன் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டாலின் போடுற கணக்கு. அதனால எத்தனை காலம் விஜய் தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். ஆனால் ஸ்டாலின் சொல்றது போல அடுத்த 3 மாசத்துல விஜயுடைய அரசு கலைஞ்சிருமா, இல்லாமல் போயிருமா, அப்படின்னா வேற யாரு ஆட்சிக்கு வருவா? இத்தனை கேள்வி இருக்கு. என்னுடைய புரிதலின்படி ஒன்னை சொல்லுகிறேன். இம்மிடியேட்டா தமிழகத்துல இன்னொரு தேர்தல் வருவதற்கான வேலையை மத்திய அரசு பார்க்காது. ஏன்னா இப்பவே விஜய் கூட்டணியே இல்லாமல் 35% வாக்குகளை பெற்று 108 சீட்டுகளை பெற்றிருக்கிறார். ஒருவேளை ஏடாகூடமாகி அதனால விஜய் தன்னுடைய அரசை நிர்வகிக்க முடியாமல் போய் வெளியில வந்துடுறாருன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல மத்திய அரசு விஜய் அரசை கலைச்சிருச்சுன்னு வச்சுப்போம் அப்படின்னு நான் சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மத்திய அரசால விஜய் அரசை கலைக்க முடியாது. எப்ப SR பொம்மை கேஸ் வெளியாச்சோ அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி இனிமேல் எந்த மாநில அரசையும் எந்த மத்திய அரசும் கலைக்க முடியாது. ஒரு அரசை கலைக்கணும்னா அதுக்கான ஒரு பில்ல நீங்க லோக்சபாலையும் தாக்கல் பண்ணி ஆகணும், ராஜ்யசபாலையும் தாக்கல் பண்ணி ஆகணும். இந்த ரெண்டுலையும் 2/3 மெஜாரிட்டியோட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். 2/3க்கு எங்க போறது? பிஜேபி மெஜாரிட்டியே இல்லைங்கிறதுனால தான் கூட்டணி கட்சிகளோட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால மத்திய அரசால கலைக்கவும் முடியாது. வேறு சில வழியில பிரஷர் பண்ணி விஜயே ஆட்சியை விட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுன்னு வச்சுப்போம். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த புதுசுல எனக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பாதியிலே ஓடினார்ல ஆட்சியை விட்டு. அது போன்ற ஒரு சூழ்நிலை. அதாவது விஜய்க்கு தேவையான நிதியை கொடுக்காம பிடிச்சு நிறுத்துறது, இந்த மாதிரியான சூழ்நிலை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே போட முடியாத ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் உருவாக்கி பெரிய தலைவலியா இருக்கு, எனக்கு வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரே போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனும் கூட மத்திய அரசு உருவாக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அடுத்த பல மாதங்களுக்கு விஜய்க்கு மத்திய அரசு அனுசரணையாகவே நடந்து கொள்ளும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுதான் முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, விஜயை நீங்க இம்மிடியேட்டா கலட்டி விடுறீங்க, விஜயை ஆட்சியில தொடர விடாமல் ஆக்குகிறீர்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை விஜய்க்கு ஏற்படுத்தும். இந்த தடவையாவது 108 சீட்ல ஜெயிச்சுதான் விஜய் வந்திருக்கிறார். நீங்க ஏடா ஊடம் பண்ணி அதனால விரைவாகவே தேர்தல் வந்து திரும்ப விஜய் நின்னா கம்ஃபர்டபுளா விஜய ஃபுல் மெஜாரிட்டியோட ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதனால இம்மிடியேட்டா விரைவாக நடத்தப்படுகிற தேர்தல் விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதனால விஜயனுடைய அரசை கவிழ்க்கக்கூடிய முயற்சியோ இல்லாட்டி தானாகவே அவர் செல்லுகிற விதமான சூழலையோ உருவாக்க மத்திய அரசு முனைப்பு காட்டாது என்பது உறுதி. விஜய்க்கு ஒரு அனுதாபத்தை உருவாக்குற வேலையை மத்திய அரசு செய்யாது. ஸ்டாலின் விருப்பமா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் மத்திய அரசு இந்த மாதிரி விஷயங்களை 1000 தடவை யோசிக்கும். அதனால தாக்கு பிடிக்க முடிகிறதோ இல்லையோ விஜய் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முதல்வராக தொடர்வார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.